ஹல்லேலூயா. பக்கத்தில் வந்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கரங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. அவரை நம்பினவங்களை அவர் கைவிடாது. என்னைய பார்க்காதீங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அவரை நம்பினவங்களை அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. கர்த்தர் 2025 காட்டிலும் 2027 உங்க அழகாக மாற்றிருக்கார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க முகம் பிரகாசமா இருக்குது. ஒரு மாற்றம் உண்டாகணும். 2025 2026 என்ன மாற்றம்? கர்த்தர் உங்க முகத்தை பிரகாசமாய் மாற்றிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2025 நீங்க பட்ட வெக்கத்தை 2027 படாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று தேவன் உங்களோடு பேசணும், சில வார்த்தையில் உங்களோடு பேச போகிறேன். அது இந்த வருடங்களுக்கு, இந்த மாதத்திற்கு உங்களை எழுப்புகிறதாக இருக்கப்படுது. ஆமென். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பேசலாம்னு யோசித்தேன். நான் மனசுல நிறைய காரியங்களை நான் யோசித்து வச்சிருந்தேன். ஆனால் ஆவியான ஒரு சில காரியங்களை பேச சொன்ன சில காரியங்கள் உங்களோட பேச போறேன். அது வாக்குத்தத்தமான வசனமோ ஆசீர்வாத வசனமோ அல்ல, உங்களை எழுப்புவதற்கான வசனமா இருக்கு. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனம். எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும். எத்தனை மனிதனை தேடுறாரா? எத்தனை மனிதனை தேடுறாரு? ஒரு மனிதனை தேடினேன், நிறைய பேர்த்தை கண்டுபிடித்தேன். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு மனிதனை தேடினேன், ஆனா என்ன பண்ணவில்லை? கண்டுபிடிக்க முடியவில்லை. தேசத்தை அழிக்காதபடிக்கு, இந்த ஆண்டு இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்காதபடிக்கு, நம்முடைய குடும்பத்தில் தேவன் வாதையை உண்டாக்காதபடிக்கு, நம்முடைய ஜனங்கள் மத்தியில் தேவன் எழுப்புதல் உண்டு பண்ணும்படிக்கு ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஜெபிக்கிற ஒரு மனிதன் யார்? திறப்பில் நிற்கிற ஒரு மனிதன் யார்? தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்ட ஒரு மனிதன் யார்? வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை தேவன் விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல, இந்த வருடத்துல நீ 2025க்கு 2026க்கு ஒரே ஒரு குறிக்கோள் நீங்க வாழ்க்கையில வச்சிருப்பீங்க. 2025 காட்டில் 2026 ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 2025 காட்டில் 2027 ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். எல்லாரும் ஒரு எய்ம் வச்சிருப்போம். 2027 இப்படிலாம் நடக்க வேண்டும், இப்படி நான் செய்ய வேண்டும், இந்த காரியத்தைப்படி நடக்க வேண்டும், இந்த காரியத்தை நடக்க கூடாது என்று சில காரியங்களை 2027 நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா ஆவியானவர் அதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கல. 2027 ஆவியானவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, திறப்பில் இருக்கிற ஒரு மனிதனை தேடினே, ஆனா ஒருவனையும் காணேன் என்று. இன்னைக்கு சொல்லுங்க, திறப்பில் இருக்கிற பிள்ளையா கர்த்தரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க திறப்பில் நிற்கிறீங்களா, நிக்கலையா? நான் நிற்க போறேன்னு சொல்லுங்க. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை 12 சீசர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. 12 சீசர்களுக்கு ஒரு இடத்துல ஊழியம் இல்லைங்க. 12 சீசர்களை 12 தேசத்துக்கு அனுப்பி பலாயிரக்கணக்கான மக்களை ரட்சிக்கும்படியா கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போலதான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, கடைசி வரைக்கும் இங்கே விசுவாசிகளை இருக்க போற ஜனங்கள் அல்ல. கர்த்தர் அதே போல உங்களையும் கர்த்தர் விசுவாசம் நடத்தி, வைராக்கியத்தில் நடத்தி, வரங்களை கொடுத்து அநேக தேசத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்தும்படியாக அவர் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன். தேசம் அழியாதபடிக்கு ஒருவனை தேடினேன். நம்ம சுயபோக வாழ்க்கைக்காக சில காரியங்கள் 2026 மாற்ற வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவாதி தேவன் சுயபோக வாழ்க்கையை பார்க்கிறவல்ல. தேவாதி தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஜனங்கள் அழியக்கூடாது என்பதற்காக, ஜனங்களுக்காக பக்தி வைராக்கியம் யார் இருக்கிறாங்களோ, ஜனங்களுக்காக யார் வைராக்கியம் பாராட்டுகிறாங்களோ, தேசம் அழியாதபடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி யாரெல்லாம் வைராக்கியமா இந்த ஆண்டு தேவ சமூகத்தில் உட்கார போறீங்களோ, உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க. ஆவியானவர் காலையில வெளிப்படுத்தினாரு. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இந்த மாசத்துல உட்கார போறீங்க, இரவு பகலும் தேவ சமூகத்தில் யார் உட்கார போறீங்க, இரவு பகலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் எழுப்புதலுக்கு போக வேண்டும், நான் மாத்திரம் பரலோகத்துக்கு போக கூடாது, என்னோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று யாரெல்லாம் வைராக்கியமா இருக்கிறீங்களோ, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான வரங்களை கொடுத்து, ஒரு வித்தியாசமான வல்லமையில கொடுத்து, புதிய புதிய பாஷைகளை கொடுத்து கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்துகிறவர்கள். ஹல்லேலூயா,
ஹalleluya, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக சில காரியங்களை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறாரு. அவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றா நீங்க அவர் சமூகத்தில், தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நீங்க மண்டியிட்டு ஜனத்துக்காக கதற வேண்டும். ஆமென், ஆமென். தேவன் ஜனத்தின் மேல் பிரியமா இருக்கிற தேவன். யாரெல்லாம் ஜன மேல் வைராக்கியம் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் தேவன் பைபிளை மின்னி பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றி இருக்கிறார். ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 4 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் அவர் பக்கத்தில் சொல்லுங்க, பக்தி உள்ளவனை, பக்கத்தில் சொல்லுங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் கர்த்தர் இப்ப தமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா நம்ம இருக்கிறோமா என்று நம்ம அலசி ஆராய வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு பக்தி உள்ளவளா இருக்கும், எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும், எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். ஏதாவது நடக்கும் என்று சொன்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம பேசுகிறோம். இது தேவன் செய்வார் என்று சொன்னா இதற்கு சாத்தியமே இல்லை, நடக்க வாய்ப்பு இல்லை. நம்ம மனசு கடினப்படக்கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நம்ம அனுப்பி விடுகிறார் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அழுகையில உட்காரும் போது, நம்ம கதறி அழுகும் போது ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனம் வந்துச்சுன்னா அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. எதற்கோ அழுகிறதுக்காக ஒரு வசனம் கொடுத்திருக்கார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் என்றும் பொய்த்து போகாது. தேவனுடைய வசனம் என்றும் பொய்த்து போகாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இருக்கு. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. நான் ஒரு தேவாதி தேவ உங்க வாழ்க்கையில செய்ய போறதை ஒருவனால தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட பில்லிசுனியங்கள் உங்களுக்கு வைத்தாலும், எப்பேற்பட்ட மாந்திரிகம் வைத்தாலும், தேவாதி தேவன் உங்களை உயர்த்த நினைச்சாருன்னா ஒருவனால தடை பண்ண முடியாது. பிரியமானவர்களே, 2026 கர்த்தருக்காக திறப்பில் இருக்கிற ஜனத்தை அவர் தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அந்த திறப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சாதாரணமான காரியம் செய்கிறவல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்து உங்க தலைகளை இந்த ஆண்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, எல்லா சேனைக்கு முன்பதாக, எல்லா உங்க வெட்கப்படுத்தின சகல ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க தலையை இந்த ஆண்டு உயர்த்துற மாதமாய், உயர்த்துற ஆண்டாய் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹalleluya. நீங்க வைக்கப்பட்ட அதே தேசத்திலே, நீங்க வைக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பாரு. கர்த்தர் இந்த ஆண்டு உங்க சிறையிருப்பை திருப்புவாரு. அந்த ஆண்டுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு மகிமையின் ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு மகிமை மேல் மகிமையை ஊற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா தேவன் ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனா தேவன் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோமா? தேவன் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவர் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜனத்தை ரட்சிக்கும்படி ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஒருவனையும் சொல்லுங்க, நான் இருக்கேன் ஆண்டவர், சொல்லுங்க நான் இருக்கேன். ஆமென், ஆமென். கர்த்தர் ஜுவாலிக்கும்படி ஒருவனை தேடிக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் வரங்களை கொடுக்கும்படி ஒருத்தனை தேடிக் கொண்டிருக்கிறாரு. வல்லமையில கொடுக்கும்படி ஒருத்தனை தேடிக் கொண்டிருக்கிறாரு. பேதுருவை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறாரு. எஸ்தரை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறாரு. ரெபேக்காளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறாரு. ராகாபை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற யாராவது ஒருவர் இந்த தேசத்தில் இருப்பார்களா? இவங்களுக்கு சகல வல்லமைகளை கொடுத்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும்படி, சகல அதிகாரங்களை கொடுக்கும்படி, அந்த காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அக்கினியை இந்த நாட்களில் ஊற்றும்படி கர்த்தர் இரவு பகலாக உங்களை தேடிக் கொண்டிருக்கிறாரு. வாசலை அடைக்கத்தக்கதாக அதை திறப்பதற்கு ஒருவனை. ஆமென், ஆமென். இந்த நாள் தாங்க நீங்க கான்ஃபரன்ஸ் பண்ற நாள். இந்த நாள்ல நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். அல்லேலூயா, ஹalleluya. வருஷம் முடியும் போது நீங்க தீர்மானம் எடுத்து யூஸ்ல உங்களுக்கே தெரியும். வருஷம் முடியும் போது எந்த காரியத்தையும் வாங்க மாட்டீங்க. வருஷம் முடியும் போது எதையும் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அடுத்த வருஷம் ஒன்று வாங்கிட்டா அது புதுசா இருக்கு. அடுத்த வருஷம் வாங்கிட்டா அது நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அடுத்த வருஷம் நமக்கு போன பிரைட்டா இருக்கும் என்று சொல்லி எல்லாத்தையும் கடைசி டிசம்பர் மாசத்துல ஒதுக்கி வச்சுட்டு ஜனவரி மாசத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க. அதே போல தான் ஆவியானவர் 2025 முழுவதும் வெயிட் பண்ணி பார்த்தாரு. நீங்க யாரும் திறப்பில் நிக்கல. இந்த 2026 யாராவது திறப்பில் நிற்பார்கள் என்று அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. உங்க அருகில உட்கார்ந்து உங்களுக்கு தெரியல, உங்க அருகில உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இப்பயாவது மனசுல கன்ஃபஸ் பண்ணுவாங்களா? நான் இருக்கேன் ஆண்டவரே, நான் திறப்பில் நிற்பேன் ஆண்டவரே, நான் அந்த நாட்களில் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி செய்வேன் என்று சொல்வார்கள் என்று சொல்லி உங்க அருகில் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்காரு. ஆவியானவர் பக்தி உள்ளவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்க என்ன யோசிக்கிறோம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க என்ன யோசிக்கிறது ஆவியானவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா,
ஹalleluya. இந்த உலகத்துல சும்மா வாழ்ந்துட்டு சும்மா விசுவாசித்துட்டு பைபிள் ஒன்று வாசிச்சுட்டு நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்யும்படியாக, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு அற்புதத்தை தேவனுக்காக செய்யும்படியாக அவர் உங்களையும் என்னை அழைச்சிருக்கிறாரு. பைபிளை நீங்க பேசுற எலியாவா இருந்தாலும் சரி, பைபிளை நீங்க பேசுற எலிசாவா இருந்தாலும் சரி, நீங்க பைபிள்ல பேசுற இயேசுவா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஜனங்களுக்காக ஓடி ஜனங்களுக்காக அற்புதம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க தான் இன்று மின்னி ஜுவாலித்துக் கொண்டிருக்கிறாங்க. பைபிள் ஏடுகள் அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒருவேளை பிரகாசமாய் மாற வேண்டும், உங்க கண்கள் மாற வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், உங்க முகங்கள் மாற வேண்டும் என்றா உங்களை இயேசுவிடம் நீங்க ஒப்படைங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தமாக, உங்க வல்லமையுள்ளவராக, உங்களை பிரகாசிக்கிறவராக மாற்ற வல்லமையுள்ளவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் தேவனுடைய இயக்கத்தை பாருங்க. எவ்வளவோ காரியங்களை செய்ய ஆள் இருக்கு, ஆனா எனக்காக திறப்பில் நிற்க யார் இருக்கா? ஒரு சுவரை அடைக்க யார் இருக்கா? ஜனங்களை எழுப்ப யார் இருக்கா? தன்னுடைய குடும்ப பலவீனத்தில் போனா எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனா ஜனங்கள் பலவீனத்திலையும் கூட்டாட்டத்திலையும் விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதோ எல்லா காரியங்களையும் தெரியாத தெய்வங்களுக்கெல்லாம் சகல காரியங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம வாயில பேசுற எலியாவை போல வல்லமை வேண்டும், எலிசாவை போல வல்லமை வேண்டும், எஸ்தரை போல வல்லமை வேண்டும், பேதுருவை போல வல்லமை வேண்டும்னா முதலாவதாக நாம் தேவனிடத்தில் திறப்பில் இருக்கிறோமா? பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நம்ம வளர்த்திருக்கிறோமா? பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை நம்ம வளர்த்திருக்கிறோமா? நாம் தேவன் ஒரு காரியத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்றால் இரவு பகலும் எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். 2027 ஆவியானவர் சொல்றாரு, எனக்காக உட்கார்றவங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்ல. கடந்து சொல்லுதுமா, உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் அவர் உட்கார பண்ணுவாரு. ஆனா திறப்பில் இருக்கிறவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜனங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு. இன்னும் உலக இருக்க போற நாட்கள் மிகவும் கம்மியான நாள் தான் பிரியமானவர்களே. நீங்க இப்படி திரும்பதுக்குள்ள உலகத்தில் அநேக காரியங்களை கேள்விப்படுவீங்க, நீங்க நினைக்காத காரியங்களை கேள்விப்படுவீங்க, நீங்க பார்க்காத காரியங்களை கேள்விப்படுவீங்க. தேவன் இந்த ஆண்டு பகிரங்கமாக இறங்கி வருகிற நாட்கள், மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுகிற நாட்கள். தேவனை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைவாங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீ அவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆண்டு உங்களை ஜொலிக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு உங்களை மாற்றுகிற ஆண்டு. இந்த ஆண்டு நீங்க யார் என்பதை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தாலும் தேவன் வெளியே கொண்டு வர ஆண்டு. நீங்க தேவ சமூகத்தில் இரவு போல உட்கார்ந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை டிவியில பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக மாற்றி கொண்டிருக்கிறாரு. திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக, எத்தனை பேர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இயேசு உங்களை தனக்காக தெரிந்து கொண்டார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்தி இருக்க நமக்கு, பக்தியுள்ள வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பக்தியுள்ள பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறோமா? பக்தியுள்ளபடி நடந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு இயேசு என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவன் பக்தியுள்ளவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு. தேவனை தேடுகிற உணர்வு உண்டோ என பார்க்க கர்த்தருடைய கண்கள் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் இரவு பகல் உலாவிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு வந்தாருங்க? உங்களை என்னையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் பலி செலுத்தாமல் பாதுகாக்கும்படி யாருக்காக ஜீவன் விட்டாரு? ஜனங்களுக்காக. இன்னைக்கு நீங்க யாருக்காக ஜீவனோட ரெடியா இருக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு கூட ஜீவனோட நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க. நீ கர்த்தர் அப்படி சொல்லலைங்க, உங்களை தேடிக்கொண்டிருக்கிறாரு, உங்களை தேடிக்கொண்டிருக்கிறாரு. திறப்பில் இருக்கிற ஒரு மனிதனை தேடினேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 32 வசனம் வரை வாசிப்போம். ஆதியாகமம் 18:20. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரெட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தையும் ரட்சிப்பேன் என்றார். அந்த ஸ்தலத்தையும் ரட்சிப்பேன் என்றார். இப்போ ஆபிரகாம் யாருக்காக திறப்பில் நிற்கிறாரு?
சோதோம் குமாரால இருக்கிற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறாரு. சோதோம் குமார ஜனங்கள்ல யார் இருக்கிறா? தன்னுடைய சகோதரன் இருக்கிறாங்க. சகோதரனோட கூட போனது ஒரு சில பேர் அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியில பாதி பேர் சோதோம் குமாரருக்கு போனாங்க. ஏனென்றால் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, லோத்தோடைய சந்ததியும் ஆபிரகாமுடைய சந்ததியும் மிகவும் பெரிதானதினால், அவர்களுக்கு நிற்க கூடாத அளவுக்கு இடம் பெரிதானதினால் அவர்கள் என்ன பண்ணாங்க, 2 பேரும் பிரியத்தக்க சூழ்நிலை வந்துச்சு. உன்னுடைய சந்ததியும் பெருசாயிருச்சு, என்னுடைய சந்ததியும் பெருசாயிருச்சு. அதனால நீ ஏறிட்டு பார்த்து, இல்ல உனக்கு தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் தேவன் எனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போறேன் என்று சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டு பிரிந்து செல்கிறாங்க. அப்ப லோத்து ஃபேமிலி மாத்திரம் போகல, எத்தனை பேர் சேர்ந்து போனாங்க? ஆபிரகாம் இன்னைக்கு எவ்வளவு சந்ததியை சம்பாதிச்சு வச்சிருக்காரோ அதே ஈக்குவலான சந்ததியை யாரும் சம்பாதிச்சு வச்சிருந்தா? லோத்தும் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. அப்ப லோத்து சம்பாதிச்சு வச்சிருந்தபடினால அவர் எங்க கொண்டு போறாங்க? எந்த ஊருக்கு போறாரு? சோதோம் குமார் என்ற இடத்துக்கு போறாங்க. சோதோம் குமார் இடத்துக்கு போகும்போது ஆபிரகாம் தெரிஞ்சிருச்சு, அங்க தேவன் அழிக்க போறார் என்று சொல்லும்போது தன்னுடைய ஜனத்துக்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சோதோம் குமாரில் இருக்கிறது யாரு? தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரனுடைய சந்ததி, தன்னுடைய சகோதரனுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய சகோதரர் இருக்கிறவங்களா இந்த தேசத்துல போய் அழிக்கப்படக்கூடாதபடிக்கு ஜனத்திற்காக நின்று கொண்டிருக்கிறார் ஆபிரகாம். அந்த தேவதூதர்கிட்ட பார்த்து சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிக்காம இருப்பீரா? ஜனத்துக்காக வழக்காடுகிற ஒரு மனிதன் அழிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே தேவாதி தேவனுக்கு என்பதாக போய் தைரியமா நின்று கேட்கிறாரு, எனக்காக ஒரு விஷயம் மாத்திரம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என்று சொல்லி 50 நீதிமான்கள் இருந்தா அழிக்காமல் இருப்பீரா? அதற்கு தேவதூதர் சொல்றாங்க, 50 நீதிமான்கள் இருந்தா நாங்க அழிக்க மாட்டேன். 45 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா? 45 நீதிமான்கள் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். 30 நீதிமான்கள் இருந்தா ஒருவேளை அழிக்காம இருப்பீரா? 30 நீதிமான்கள் இருந்தா அழிக்காமல் இருப்பேன். 20 நீதிமான்கள் இருந்தா அழிக்காதிருப்பீரா? 20 நீதிமான்கள் இருந்தா அழிக்காது. கடைசியா எங்க வந்து நிற்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தா அழிக்காதிருப்பீரா? திறப்பில் நிற்கிறார் பாருங்க. 50, 40, 35, 30, 20. எத்தனை பேர் இப்படி திறப்பில் நின்றுக்கிறீங்க? தன்னுடைய ஜனத்திற்காக அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக திறப்பில் நிற்கிறாருங்க. தன்னை விட்டு தூர போன சந்ததி, தன்னை வேண்டாம் என்று சொல்லிட்டு போன சந்ததி, தன்னுடைய கூட இருந்தால் நம்முடைய வளர்ச்சி அடைய மாட்டோம் என்று சொல்லி ஆபிரகாமிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சந்ததி, ஆபிரகாமை தூக்கி எறிந்து வெறுத்து ஓடி போன சந்ததிக்காக யாருங்க திறப்பில் நின்றா? சொல்லுங்க, யார் திறப்பில் நின்றா? இதனால தாங்க ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க கணதன் சொல்லுத்தோமா, யாரு உங்களை தூஷிக்கிறாங்களோ, யார் உங்களை வெறுக்கிறாங்களோ, யார் உங்களை புறங்குறாங்களோ அவங்களுக்காக நீ திறப்பில் நின்று பாருங்களே, கர்த்தர் உங்களை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. திறப்பில் நிற்கிறாரு. ஆனா தேவன் சொல்ல 10 நீதிமான்கள் உனக்காக, திறப்பில் நிற்கிற உனக்காக 10 நீதிமான்கள் இருந்தா நான் தேசத்தை. அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் திறப்பில் நிற்காம இருந்திருந்தார்னா கண்டிப்பா லோத்து சேர்ந்து அந்த என்ன இருப்பாரு, அழிஞ்சு. தேவனுடைய எண்ணம் சோதோம் குமாரவை அழிக்க வேண்டும். அங்க லோத்துவை பாதுகாக்க வேண்டிய எண்ணம் இல்லை, ஆனா அழிக்க வேண்டும் என்ன இருந்துச்சு. ஆனா திறப்பில் நின்ற ஒரு மனிதனுக்காக தேவன் லோத்துடைய ஃபேமிலியை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தாருங்க. நீங்க திறப்பில் நின்றீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அநேக குடும்பங்களை கொண்டு ரட்சிக்க வல்லவராக. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மனிதன் சோதோம் குமாரராக திறப்பில் நின்றாரு. ஆனா அந்த மனிதனுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனை எப்படி மேற்கொண்டார் என்று பார்ப்போம். அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. இப்போ தன் சகோதரன் அழிக்க போறேன்னு சொல்லும் போது திறப்பில் நின்ற ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடு என்று சொல்லும் போது திறப்பில் நின்றாரா இல்ல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாராங்க? சொல்லுங்க. இப்ப என்ன ஒப்பு கொடுத்தாரு? இப்ப என்ன பண்ணிருக்கணும்? தான் குடும்பம் வந்த போது ஆபிரகாம்
போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து, நான் உமக்காக இவ்வளவு ஊழியம் செய்தேனே, நான் உமக்காக அவ்வளவு ஊழியம் செய்தேனே, என்னுடைய மகனை பலியிட வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் திறப்புல நின்று அதை மாற்றி இருக்க முடியும். ஆனா தனக்கென்று ஒரு காரியம் வரும்போது, ஆனா தேவனுக்கு முன்பதாக அவன் நீதி உள்ளவனா இருந்தா, தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவனா இருந்தா, நான் 100 வயசு ஆற வரைக்கும் எனக்கு தேவன் பொறுமையா இருந்து 100 வயசு வரை என்னை கைவிடாமல் இருந்து யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அல்லவா, யாராலையும் செய்ய முடியாத அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்தார் அல்லவா, அவரே எனக்கு புத்திரனை கொடுத்தாரு, அவரே ஈசாக்கு என்று பெயரிட வச்சாரு, அவர் கொடுத்தபடினால நான் அவருக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன்னு சொல்லி இங்க திறப்புல நிற்கலைங்க. தனக்குன்னு ஒன்று வரும்போது அது தேவ சமூகத்தில் கொடுக்க அவர் வல்லவராக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்புல நிக்கிறீங்களா, உங்கள் பாடுகள் வரும். திறப்புல நிக்கிறீங்களா, பிரச்சனை வரும். திறப்புல நிக்கிறீங்களா, போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை பார்த்து நீங்க பின்வாங்கி நீங்க விலகி ஓடி பழைய வாழ்க்கைகளை போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிகவும் கொடியதாக மாறிவிடும். பிரியமானவர்களே, ஆபிரகாம் நினைச்சிருந்தா லோத்துவை காப்பாற்றின மாதிரி தன்னுடைய மகனா இருக்கிற ஈசாக்கையும் யாரால காப்பாற்ற முடியும்? ஆபிரகாமால காப்பாற்ற முடியும். காப்பாற்றின ஆசீர்வாதம் வந்திருக்குமா? காப்பாற்றின சந்ததி பெருகி இருக்குமா? காப்பாற்றின தீர்க்கதரிசனம் பெற்றிருப்பாரா? கிடையவே கிடையாது. எப்ப கொண்டு போய் பலிபீடத்துல வச்சாரோ, எப்ப கொண்டு போய் சீனாமல்ல தேவ சமூகத்துல வச்சாரோ, கர்த்தர் சொல்றாரு, நீ என் மகன் மேல் கை போடாதே, அவனை நான் தெரிந்து கொண்டு அவனை பெரிய ஜாதியை மாற்றுவே, அவனை கொண்டு நான் பேரை பெருமைப்படுத்துவே, அவனை கொண்டு பெரிய பெரிய ஊழியக்காரங்களையும் யாக்கோபையும் ஈசாக்கையும் இன்னும் இருக்கிற அதுக்கடியில வர்ற யோசுவாவையும் அதுக்கடியில வர்ற யோசேப்பையும் கர்த்தர் எழுப்புவே என்று சொல்லி யாரு கை வைக்க விடல? ஆபிரகாம கை வைக்க விடல. திறப்பு நின்ற ஆபிரகாம் ஆனா தனக்குன்னு வரும்போது தன்னையே தேவனுக்கு பலியாக கொடுத்தாங்க. சொல்லிட்டோமா, தேவ சமூகத்தில் வரும்போது தன்னை ஒப்பு கொடுக்கணுங்க. பக்கத்துல சொல்லுங்க, திறப்புல நிக்கணும்னா தன்னை ஒப்பு கொடுக்கணுங்க, தன் பிள்ளைய ஒப்பு கொடுக்கணுங்க, தன்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணுங்க. நீங்க யாரை ஒப்பு கொடுக்க மாட்டேன் தேவன் பயன்படுத்தினா ஒரு காலமும் பயன்படுத்த மாட்டாரு. தேவ சமூகத்தில் எப்ப தூக்கி கொடுக்குறீங்களோ, தேவன் சமூகத்தில் போய் எப்போ உட்கார்றீங்களோ, தேவ சமூகத்தில் போய் நான் ஜனத்துக்காக நிற்பேன், ஆனா என் பிள்ளைக்காக நிக்க மாட்டேன். என் பிள்ளை அவர் பார்த்துக்குவார். பக்கத்துல சொல்லுங்க, என் பிள்ளை அவர் பார்த்துக்குவாரு, என் சந்ததி அவர் பார்த்துக்குவாரு. ஆனா இந்த ஜனத்தை பாதுகாக்க யாரும் இல்லைங்க. இந்த ஜனத்தை நான் தான் பாதுகாக்கணும். இந்த ஜனத்துக்காக நான் தான் நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவன் கீழ்ப்படினா கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. ஈசாக்கு கீழ்ப்படினா கர்த்தர் யாக்கோபு ஆசீர்வதித்தாரு. யாக்கோபு கீழ்ப்படினா கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தாரு. குழியில தூக்கி போட்டாலே கர்த்தர் என்ன பண்ணாரு? யோசேப்பை கொண்டு போய் ராஜாவா உட்கார பண்ணாரு. என்ன சொல்லுதோமா, இங்க எதுல வருதுன்னா உங்களுடைய அர்ப்பணிப்புல வருது. எங்க இந்த ஆசீர்வாதம் வருதுன்னா நீங்க திறப்புல தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படியாக நிற்கும்போது தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர்கள். அவர் சந்ததியின் மேல சந்தானத்தையும் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய விசுவாசத்தில் வல்லவராய் இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா லோத்துவை காப்பாற்றினபடி யாரை வேணாலும் காப்பாற்றிருக்கலாம், திறப்பில் நின்றுக்கலாம். தனக்கு ஒரு வேதனை வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு தேவ சமுதிரம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? அழுது இருக்கலாம். அவர் தெரியுங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவரை நடத்துவார், அழைச்சவரனை தூக்குவார். நான் அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்ய போறேன். என் மகனை பலியிட்டாலும் பரவாயில்லை, என் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். என் மகனை பலியிட்டாலும் பரவாயில்லை, தேவனை வழி நடத்துவார். தேவன் மறுபடியும் என்ன குழந்தையை கொடுக்க வல்லவர் என்பதை விசுவாசத்தை யார் வைத்திருந்தா? ஆபிரகாம் வச்சிருந்தாரு. அதனாலதான் கர்த்தர் எங்கும் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை தனக்கு வேதனை வரும்போதும் ஆபிரகாம் என்ன இல்லைங்க, பெருசாவே எடுத்து யாருக்கு கொடுக்குறேன்? அப்பா கொடுக்குறேன். ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறது யார் கொடுக்குறேன்? என் அப்பா கொடுக்குறேன், அவர் என்ன கொடுப்பாரு. ஆனா கொடுக்கவே முடியாத இடத்துல சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் தான் கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை கொண்டு தாங்க அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்ய வல்லவருங்க. ஆனா அவர் அப்படி செய்யறவர்ல, என்ன கொண்டு. பக்கத்துல சொல்லுங்க, என்ன கொண்டு தான் இந்த ஜனத்தை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்காரு. என்ன கொண்டு தான் இந்த எழுப்புதலை கொடுக்க வல்லவராக இருக்காரு. என்ன கொண்டு தான் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்காரு. அப்படி அவரே செய்யறத உங்களை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைங்க. பிரியமானவர்களே, உங்களை அவனை அவர் தெரிந்து கொண்டாருன்னா பக்கத்துல சொல்லுங்க, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கேளுங்க. இதை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கேளுங்க, என்னை ஏன் அழைச்சிடாண்டவரே? என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ப நிர்மலையும் ஒதுக்கி விட்டு என்னை ஏன் பேர் சொல்லி அழைச்சீர்? எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் வேதனைகள், எனக்கு ஏன் இந்த தூக்கம்? என்னை கொண்டு நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் இந்த வேதனையில் இந்த பாடுகள் இருந்து நான் மாறி தேவ சமுதிரம் உட்கார வேண்டும் என்றா எனக்கு என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர்? நான் என்னுடைய வாழ்க்கையில எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? நான் என்னுடைய வாழ்க்கையில எதை சீர் செய்ய வேண்டும்? எதை நான் தேவ சமுதிரம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி திறப்பில் நிற்கிற ஒரு மகனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. அதற்கு யார்
யார் என்று நீங்க தேவ சமுத்திரம் உட்கார்ந்து சொல்லுங்க. நான் திறப்பில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்றாரு, தேவ சமுத்திரம் சொல்லும் அடியேன் தேவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். என்னைக்காவது கேட்டிருக்கமா, ஏசப்பா என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் சொல்லும். யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் பிரகாசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. அடுத்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல ஆபிரகாம் பேசல. இந்த வசனத்தை வாசிங்க, 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ உன் மகனை தகன பலியாக பலியிடு என்று சொன்ன உடனே பக்தி வைராக்கியம் உள்ளவன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவன், பக்தி தேவன் மேல் பயங்கர விசுவாசம் உள்ளவன் இந்த காரியத்தை செய்வாருங்க. எடுத்து வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பலியிடு சொல்லப்பட்டது. 3ஆம் வசனம் அதிகாலையில், அடுத்து அன்னைக்கு நைட்டு சொல்றாருன்னா எப்ப விடியும் என்று பார்த்து ஆபிரகாம் என்ன பண்ணி கொண்டு வந்தார், அழுகலங்க, கட்டைகளை பெருக்கி கொண்டு வந்தார். என்ன கட்டைகளை? பலியிடுவதற்கான கட்டைகளை பெருக்கி கொண்டு வந்தாரு. பலிபீடத்து மேல வைக்கிறது யாருன்னா தன்னுடைய மகனை வைப்பதற்காக அவர் ரெடி பண்ணி கொண்டிருந்தாருங்க. இப்படி தன்னைத்தானே யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். காலையில் எழும்பி போய் தன் மகனை பலியிடுவதற்கு. ஏன் தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்? இதுதாங்க, ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமுத்திரம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க குடும்பம் முழுவதும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. தேவ சமுத்திரம் நீங்க திறப்பில் இருந்தீங்கன்னா உங்க ஜனத்தை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. தேவ சமுத்திரம் நீங்க திறப்பில் இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. 2026 கர்த்தர் இந்த தேசம் முழுவதையும் மாற்றி பரவி போற ஆறுகளை போல, சந்தன விருட்சங்களை போல, நதியோடு நாட்டப்பட்ட கேதுரு மரங்களை போல உங்களை வளர பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, இல்ல இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க, என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இல்ல இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னாகமம் 25:11. வைராக்கியம், விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது, தேவனுக்காக எப்படி திறப்பில் நிற்பது என்பதை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியன் ஆகிய ஸ்திரீயை தன் சகோதரனிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலேசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. யாருங்க இது? பினேகாஸ். யாருடைய வம்சத்தில் வர்றவர்? ஆரோனுடைய வம்சத்தில் வர்றவர். இங்க தேவனுடைய ஆசரிப்பு கூடாதுக்கு முன்பதாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேவனுக்கு விரோதமான காரியம் நடந்து கொண்டிருக்கு. தேவனுக்கு யாரு பிடிக்காதுன்னா மீதியானியரை தேவனுக்கு பிடிக்காது, மோவாப் தேசத்தை தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க, தேவனுக்கு விரோதமானபடி நடந்து கொள்றவங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் படி ஓடுகிறவங்க. இப்ப இவர்களோட இஸ்ரவேல் கலக்கும் போது, இவரோட இஸ்ரவேல் இணையும் போது, இவரோட இஸ்ரவேல் கலக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தேசத்துல பாவம் உண்டாகும். எப்படி சோதோம் குமார கர்த்தர் அழிச்சார்னா அந்த தேசம் முழுவதும் பாவம் உள்ளதா இருந்தது. அந்த தேசத்துக்குள்ள யாரு போனானா ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து ஒருத்தரா போனாரா, ஜனத்தோடு போனாரா? எத்தனை ஜனத்தோடு போனாரு? லட்சக்கணக்கான ஜனங்களோடு மோவாப் தேசத்துக்குள்ள போனாரு. லட்சக்கணக்கான ஜனச்சோட எதற்குள்ள போனாரு? சோதோம் குமாரக்குள்ள போனாங்க. ஆனா லட்சக்கணக்கான பேர் போய் சோதோமுக்குள்ள கலக்கும் போது எத்தனை பேர் நீதிமான்களா மாற்றப்பட்டிருந்தாங்க? 2 பேரு 3 பேர் தான். யாரு? லோத்து, லோத்துடைய மனைவி, லோத்துடைய பிள்ளைகள். அப்போ கலக்க கூடாத இடத்துல கலந்தபடினால தேவன் சோதோம் குமாராவை அழித்து போட்டாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா
மோவாப்பையும் மீதியானியரையும் கர்த்தருக்கு பிடிக்காது. அவர்கள் விசுவாச பிள்ளைகளை அழிக்கிறவங்க, விசுவாச பிள்ளைகளுடைய குணங்களை மாற்றுகிறவங்க, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யறவங்களோட கலக்கும் போது தேவனுக்கு கோபம் உண்டாயிருது. மீதியானியரோட கலந்து இஸ்ரவேலர்கள் போகும்போது மோசை கூட அந்த உள்ள தலையை குனிஞ்சிட்டு கண்ணீரோடு இருந்தாங்களாம். ஆனா ஒருவன், யாருங்க அந்த ஒருவன்? பினேகாஸ் ஈட்டி எடுத்துட்டு போய் உருவ குத்தி போட்டாரு. அப்ப இஸ்ரவேலுடைய வாதை, மோசே கண்கலங்கி நிற்கிறாரு, அங்க இருக்கிற ஜனங்கள் கண்கலங்கி நிற்கிறாங்க. அவங்களால ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியவில்லை. ஆனா பினேகாசோ அதை பார்க்கவே இல்லைங்க. நான் தேவனுக்காக ஒருவன் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நேரா போறாரு. யாரு தேவனுக்கு யாரை பிடிக்காது அவனை எனக்கும் பிடிக்காது என்று சொல்லி போய் பினேகாசுவை என்ன பண்ண உருவ குத்தி போட்டாரு. இன்னைக்கு நம்ம போய் புறஜாதிகளோடையும் புறஜாதிகளோட பேசுறதுனாலையும் பழகிறனாலையும் நமக்குள்ள விசுவாசம் இல்லாதவங்களோட பேசுறதுனாலையும் நமக்குள்ள தேவனுக்கு விரோதமாக பேசுறவங்களோட போய் பேசுறதுனாலையும் என்ன உண்டாகுதுன்னா உங்களுக்கும் எனக்கும் அருவருப்பு உண்டாகுது. நம்ம யாருக்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நிறைய நியமங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க ஒருத்தரோட பேசுறீங்கன்னா அவங்க உங்களை போல மாறணும். நீங்க அவரை போல மாறினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில கனி இல்லாமல் இருக்கு. பிரியமானவர்களே, தேவன் உறவு யாரோட வைக்க வேண்டும் என்று சொல்றாரு. நீங்க யாரோட உறவு வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. பினேகாஸ் மீதியானவர்களோட சேரும் போது இஸ்ரவேலான இருந்தாலும் சரி, அவை மீதியான இருந்தாலும் சரி, ஏன் ஜனத்துல ஒருத்தர் செத்தாலும் பரவாயில்லை சொல்லி இஸ்ரவேல மீதியான சேர்ந்து உருவ குத்தி போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாது வாசல்ல போனது யாருங்க? இஸ்ரவேலர் தான். யாரை கூட்டு போனது? மீதியான ஒருத்தனை கூட்டு போனது. செத்தா ஏன் ஜனமும் செத்தா பரவாயில்ல, ஆனா என் தேவன் நாம மையப்படும் சொல்லுமா. அப்படி யார் நிக்கிறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் பினேகாஸ் பைபிள்ல யார் என்று எழுதப்படல. இதற்கப்புறம் வாசித்து பாருங்க பினேகாஸை கர்த்தர் எப்படி மாற்றான்னு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 11ஆம் வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரர் நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலேசரின் மகன் பினேகாஸ் என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். சொல்லுமா, யார் என் ஜனத்துக்காக உருவப்பை குத்துறானோ, யார் என் ஜனத்தோட வாதை நிப்பாற்றுவதற்காக திறப்பல் நிற்கிறானோ, யார் ஜனங்களுக்கு வாதை வரக்கூடாது என்பதற்காக திறப்பல் நிற்கிறானோ, அவனுக்கு தேவன் கணம் பண்ணுகிற கணத்தை பாருங்க. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பக்தி நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய, வாசிங்க சத்தமா, நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார்கள். என்னடி சொல்லுதோமா, இப்ப பெயரே இல்லாம இருந்த பினேகாசுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. இவன் மேல நான் ஆசாரிய பட்டத்தை வைக்கிறேன், இவன் சந்ததி மேல நான் ஆசாரிய பட்டத்தை வைக்கிறேன், இந்த சந்ததி மேல ஊழியக்கார பட்டத்தை வைக்கிறேன். ஒருவன் அதை பிடுங்கி போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமான விசுவாசியா இருந்தவன் இப்ப எப்படி மாற்றப்படுகிறான்? ஆசாரியனாக மாற்றப்படுகிறான். இன்னிங்க திறப்பில் நின்றீங்கன்னா விசுவாச பிள்ளையில உட்கார்ந்திருக்க நீங்க நாளைக்கு பெரிய பெரிய ஸ்தலங்களை செய்தி கொடுக்கிறபடியாக கர்த்தர் மாற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் கூட்டத்தோட உட்கார்ந்து அழுது கொண்டு மோசே போல இன்னும் இருக்க ஜனங்களை போய் அழுது கொண்டு பாவத்தை பார்த்து கொண்டு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா கடைசியில் எங்க தான் உட்கார்ந்துருப்பீங்க? இதே இடத்த பிடிச்சதான் உட்கார்ந்துருப்பீங்க கடைசி வரைக்கும். தேவன் உங்களை இப்படி உட்காரும்படி அழைக்கலைங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும்படி அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 5 வருஷத்துல நீங்க நான் என்னைய பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது, நீங்க பக்கத்துல பார்க்க முடியாது, நீங்க அவங்கள பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேசத்துல பார்க்க முடியாது. கர்த்தர் மாற்றுகிறார்கள். விசுவாசிகள் பிள்ளையை கலந்து நின்று சொல்லுதோமா, யாரெல்லாம் வைராக்கியம் உள்ளவர்கள் உற்சாகமா கரங்களை தட்டி தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர் சொல்ல ஆகும் கட்டளை இருக்கிறாரு. அவர் செய்ய நினைத்ததை தான் சொல்லுவாரு. அவர் சொல்றதை அங்க செய்து முடிப்பாரு. அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க நிற்கிற திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை தேடினே, அந்த மனிதனை காணேன். அந்த மனிதனை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நீங்க இங்க உட்கார மாட்டீங்க. தேவன் உங்களை பார்க்கவே முடியாத இடத்துல உங்க சொந்த ஜனங்களே உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பினேகாஸ் இதுவரைக்கும் ஒரு விசுவாசி, ஆனா உருவ குத்தி போட்டதுக்கு அப்புறம்
மீதியானியரை சங்கரித்ததுக்கு அப்புறம், மோவாபை சங்கரித்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பட்டம் உள்ள வருது? ஆசாரிய பட்டம் உள்ள வருது, உடன்படிக்கை உள்ள வருகிறது. தேவனுடைய உடன்படிக்கை யாருக்கு வருகிறது? பிணைகாஸ் குடும்பத்துக்கு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட பிளான்ல இருந்திருக்காது. ஆண்டவருடைய பிளான்ல கூட பிணைகாஸ் வந்து குத்துவான்னு என்ன இருக்காது, இருந்திருக்காது. பிளானவே மாத்தினாங்க பிணைகாஸ். ரெண்டு சொல்லித்தோமா, ஆண்டவர் வச்சிருக்க பிளானவே உங்களால மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும்னா, கர்த்தருக்கா நீங்க வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா, கர்த்தருக்கா நீங்க வல்லமையுள்ள நின்றீங்கன்னா, கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் உள்ளவரா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருந்த பிளானவே மாத்தி உங்க தலையில உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருடைய பிளானை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தர் யார்ட்ட கொடுத்திருக்காரு? ஏன்ட்ட கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க இருதயத்துல தாங்க கொடுத்திருக்காரு, உங்க நம்பிக்கையில தாங்க கொடுத்திருக்காரு, உங்க விசுவாசத்தை கொடுத்து. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க, கர்த்தர் உருவாக்கின நீங்க வல்லமையுள்ள பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் மீதியானியருக்கு பயந்து என்ன அடித்து கொண்டு இருந்தாரு? கோதுமைய. ஆனா கர்த்தர், நீ மீதியானதுக்கு நீ பயப்படுறியா, மீதியானதுக்கு நீ கலங்குறியா, உன்னை கொண்டுதான் மீதியான முடிவு. அதை சொல்லுத்தோமா, நீ யாருக்கு பயப்படுற? உன்னை கொண்டுதான் செய்வேன். நீ பயங்கரமான பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. நீ நினைக்கிற சாதாரண நினைக்கிற, நீ பயப்படுற நினைக்கிற, இல்ல இல்ல, நீ தான் பயங்கரமான பராக்கிரமசாலி. உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்வேன். நீ ஒண்ணுக்கு ஆகாதங்களை கூட்டிட்டு போ. அந்த 300 பேர் சாப்பிட கூட வழி இல்லாதவே, 300 பேர் எக்காலத்தை கூட ஊத வழி இல்லாதவே, 300 பேர் ஜெபிக்க கூட வழி இல்லாதவே, அவனை கூட்டிட்டு போ. ஒரே வர சொல்லு, கர்த்தருடைய பட்டயம் கிதியோடைய பட்டயம் சொல்லு. அவனை வெட்டி கொண்டு செத்து போவான். நான் உன்னோடு வந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்து அவர் பெருக பண்ணுகிறவர். அவர் உங்களை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறாரு. அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய பட்டத்தை கொடுக்கிறாருங்க. அவன் தன் தேவனுக்கு பக்தி வைராக்கியத்தை காண்பித்து, அப்ப தேவனுக்கு எதை காண்பிக்கிறாரு? தேவனுக்கே எதை காமிக்கிறாரு? நீங்க தேவனுக்கு இதுவரை என்ன காமிச்சிருக்கிறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, இதுவரை என்னத்தை காமிச்சிருக்கிறீங்க? தேவனுக்காக எதை காமிச்சிருக்கீங்க? தேவனே நினைக்காத ஒன்றை யாரு காமிச்சா? பிணைகாஸ். சொல்லுங்க, தேவனே நினைக்காததை பிணைகாஸ் காண்பித்தாரு. காண்பித்ததுக்குரிய பலனையும் பெற்றுக்கொண்டாரு. நீங்களும் நானும் இயேசு என்பதாக எதை காண்பித்திருக்கிறோம்? என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு வரங்களை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வல்லமையில கொடுங்க ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொல்லியாவது காண்பிச்சிருக்கீங்களா? இரவும் பகலும் ஜெபிச்சாது காண்பிச்சிருக்கீங்களா? நான் உங்களை குறை சொல்லலைங்க, உங்களை எழுப்பும்படி கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு, உங்களை தட்டி தூக்கும்படி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. 2026 நீங்க 27 இப்படி இருக்க கூடாது என்பதற்காக பேசி கொண்டிருக்கிறாரு. போன வருஷம் நீங்க 2025 1ஆம் தேதி என்ன டிசிஷன் எடுத்தீங்கன்னு தெரியல, ஆனா 2027 ஒருவேளை அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 2027 அப்படி இருக்காதுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பயங்கரமாக மாற்றி இருப்பாரு. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன் தேவனுக்கு பக்தி வைராக்கியத்தை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவ நிவர்த்தி. பாவத்தை யார் கழுவுறா? இயேசு பிதாவாகிய தேவன் பாவத்தை கழுவுனாரா, இல்ல பிணைகாஸ் பாவத்தை கழுவுனாரா? சொல்லுங்க, யார் பாவத்தை கழுவுனது? பிணைகாஸ் இஸ்ரவேலினுடைய பாவத்தை எது மூலியமா கழுவுனாரு? ஒரே ஒரு ஈட்டி எடுத்து தேவனுக்கு விரோதமான சந்ததியோட சேர்ந்தபடினால, வாதையை நிப்பாட்டுறபடினால, அந்த வாதையை நிப்பாட்டுவதற்கான பாவ நிவர்த்தி பலிய யார் ஏற்றுக்கொண்டா? திறப்பில் நின்ற ஒரு மனிதன். கதை நன்றி சொல்லுத்தோமா? உச்சாம பாவத்தை மன்னிக்க இயேசுவால தான் முடியும், பாவத்தை மன்னிக்க பிதாவால தான் முடியும், பாவத்தை மன்னிக்க சில பேரால தான் முடியும். ஆனா அதை தேவனுக்கே பக்தி வரையத்தை காண்பித்து இஸ்ரவேலுடைய புத்திரருக்கு பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின், சொல்லுங்க, அவனுக்கு மாத்திர நீங்க திறப்பில் நின்றீங்கன்னா பார்த்து சொல்லுங்க, பக்கத்து சொல்லுங்க, நீங்க திறப்பில் நின்றீங்கன்னா அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று கலந்து சொல்லுத்தோமா? இப்ப நீங்க திறப்பில் நின்றீங்கன்னா உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும்
உங்க சந்ததியோட சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணுவாரு. உங்களை பயங்கரமான பராக்கிரமசாலியா மாத்தி செழிப்பின் ஆண்டாக மாற்றி உங்களை கர்த்தர் உயரத்துல கொண்டு போய் நிப்பாட்டி உங்க கண்ணீரை தொடச்சு உங்க கடனை மாற்றி உங்க வேதனையை மாற்றி உங்க துக்கத்தை மாற்றி நீங்க கண்ணீர் வடிக்கிறத உங்க சந்ததி கண்ணீர் வடிக்காதபடி மாற்றி நீங்க இருக்க துக்கத்தை உங்க சந்ததி படாத அளவுக்கு, நீங்க பட்ட வேதனையை உங்க சந்ததி படாத அளவுக்கு, நீங்க வாங்கி வச்ச கடனை தேவ ஒரு சந்ததி வழி கொண்டு போகாமல் சகலத்தையும் மாற்ற யார் ஒருவர் திறப்பில் நிற்கணும்னா நான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திறப்பில் நிற்கிறேன்னா என் சந்ததி வளருங்க. நான் திறப்பில் நிற்கிறேன்னா என் குடும்பம் வளருங்க. அப்படி ஒரு ஆளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 14 அதிகாரம் 9 வசனம். என்னாகமம் 14:9. திறப்பில் இருக்கிற மனிதன் இன்னொருவர் யார் என்று பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். யார் சொன்னதுன்னா யோசுவாவும் காலேப்பும் வந்து சொல்றாங்க. இந்த வசனத்தை ஏன் சொல்றாங்கன்னா, அவங்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் என்ன கானானை போய் எட்டி பாட்டு வந்துட்டாங்க. சில பேர் கானானை எட்டி பாட்டு வந்தாங்க. அதுல பலர் வந்து என்ன சொன்னாங்க, கானானுக்குள்ள சுதந்திரிக்க முடியாது, நம்மளுடைய தேவன் தவறான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு, இனி நம்ம வாழ்க்கையை அழிந்திரும் என்று சொல்றாங்க. அது வசனத்தை மேல் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனத்தை, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையடிக்கும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு சத்தமா வாசிங்க, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் மாறுங்கள் என்று ஒருவரோடு ஒருவர். இப்போ ஒரு தலைவர் தான் கூட்டிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த தலைவர் யாருங்க? சேனைகளின் கர்த்தர், ராணுவங்களின் தேவன். யாரை கூட்டிட்டு வந்து இருக்காரு? இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அவர் இரவும் பகலும் சாப்பாடு கொடுத்து, செருப்பை வளர பண்ணி, ட்ரெஸ்ஸை வளர பண்ணி, அடுத்து காடைகளை கொடுத்து, மன்னாவை கொடுத்து, செங்கடல் 2 பிளந்து நான் தான் தேவன் என்பதை நிரூபிச்சு கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இந்த ஜனங்கள் சொல்றாங்க, தங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி அந்த தலைவர் எங்க கூட்டிட்டு போவாரா? எகிப்திற்கு கூட்டிட்டு போகும்படி தலைவரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ ஏசப்பாக்கு பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் இவ்வளவு தூரம் தலைவராக இருந்து உங்களை கூட்டிட்டு வந்தா நீங்க ஒரு தலைவரை ஏற்படுத்தி எங்க போறீங்க? திரும்பியும் நீங்க பாடுபட்ட இடத்துக்கே போக வேண்டும் என்று நினைக்கிறீங்க. திரும்ப போனால் செங்கடல் திறக்குமா? ஆண்டவர் வந்தால் தாங்க செங்கடல் திறக்கும். நீங்கள் திரும்பி போனாலும் செங்கடல் திறக்காது. நீங்கள் செங்கடலில் போய் அங்கேயும் என்ன பண்ணிருப்பீங்க? சாப்பாடு இல்லாமல் வழி இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் செங்கடலில் கடந்து வந்தது ஆண்டவர் இருந்தாலும் தான் கடந்து வந்தீங்க. நீங்கள் திரும்ப போனால் செங்கடல் அடைச்சிடும். செங்கடல் அடைக்கும் போது உங்களால் நடக்க கூட முடியாதுங்க. இங்கே மோசையும் இல்லாமல் அங்கே எழுத்தும் இல்லாமல் இங்கே வனாந்திரம் செத்து போய் இருந்திருப்பீங்க. தேவனே உங்களுக்கு ரத்தம் சிந்தி மீட்டி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறிவில்லாத ஜனங்கள் தலைவரை ஏற்படுத்தி எங்கே போக வேண்டும் சிந்தித்தாருங்க? எகிப்திற்கு போக வேண்டும் என்று சிந்தித்தார்கள். தேவன் என்ன செய்யறாரு? அது கீழ் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உடனே பின்பு அவர்கள் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாரும் கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். மோசேயும் ஆரோனும் விழுந்து, வேணாப்பா, தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு, தேங்குறாரு, தூக்குறாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் போது பின்னாடி யாரும் வந்துட்டா? தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரன் யோசுவாவும் காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்தான சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மகா நல்ல தேசத்துக்குள்ள போறோம். ஆனா வந்து சொல்றவங்க எப்படி சொல்லிட்டாங்க? தவறான. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர்த்த அவிவிசுவாசமா பேசி அவங்க வாழ்க்கையை உழட்டி விட்டுருக்கீங்க? நடக்காது என்று சொல்லி எத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க? இது செய்ய முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க நினைச்சு சொல்லியிருக்கிறீங்க? நீங்க விசுவாசம் உள்ளவளா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு அற்புதம் செய்திருப்பாரு. நீங்க விசுவாசமா வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா தேவன் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆனா எத்தனை பேர் நீங்க டைவர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க? வைராக்கியம் உள்ள ஒருவனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறாரு. போன ஜனங்கள் 10-15 பேர் போயிருக்கிறாங்க. ஆனா 2 பேர் மொத்தம் வந்து சொல்றாங்க, இது நல்ல தேசம், இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம், இதுக்குள்ள நம்மளால போக முடியும், தேவன் நமக்கு அற்புதம் செய்வா, தேவன் நமக்கு அதிசயம் செய்வான்னு சொல்லி 2 பேர் சட்டையை கிழித்து கொண்டு வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. மோசேயும் ஆரோனும் அழுது கொண்டிருக்கிறாங்க.
அதை கீழ் வசனம் வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அடுத்து 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. இப்ப காலேப்பும் யோசுவாவும் சொன்ன உடனே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? கல்லெறிய. நீங்க விசுவாசம் இல்லைன்னா உனக்கு பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. நீங்க பைத்தியக்காரன் ஒத்துக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்காக என்ன ஆசரிப்பு கூட வாசல்ல வந்து நன்றி செலுத்துவோமா, உற்சாகம் செலுத்துவோமா? அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும், ஏன்னா எல்லாரும் நெகட்டிவா சொல்லிட்டாங்க. 2 பேரும் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. 2 பேரும் என்ன சொன்னாங்க? அது நல்ல தேசம், அங்க போனா என்ன சொல்லலாம், ஈஸியா கானான சுதந்திரிச்சிடலாம். அப்படி சொன்ன உடனே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன பிளான் பண்ணிட்டாங்க? இவங்க கூட இருந்தா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு கல்லெறிய வேண்டும் என்று தீர்மானிச்சிட்டாங்க. யார் கல்லெறிய வேண்டும்? யோசுவாவையும் காலேபையும். பைத்தியமா யார் பேசுறாங்களோ அவங்கள உலக விட்டுதான் சொல்ல கல்லெறிய வேண்டும் தான். தேவனுக்காக பைத்தியமா இருப்பது தப்பே இல்லை. பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்ப பைத்தியமா மாறுறீங்களோ, எப்ப தேவ சமூகத்துக்கு என்று ஓடுறீங்களோ, தேவன் உங்களுக்காக. வசனம் வாசிங்க. உடனே சொல்லுங்க, உடனே 10ஆம் வசனம் சத்தம் வாசிங்க. உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக. யாரை கல்லெறிய போகும்போது ஆசரிப்பு கூடார வாசல்ல, இஸ்ரவேல் வாசல்ல வந்து தேவன் நின்னாரு? ஏன் அவங்க என்ன பேசினாங்க? மகா நல்ல தேசம், ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலான்னு சொன்னதுக்கு கல்லெறிய வேண்டும். நீங்க பேசுறத ஜனங்கள் புறக்கணிக்கலாம். உங்களுக்காக ஒரு காரியம் ஜனங்கள் எதிராக வந்தாங்கன்னா பக்கத்து சொல்லுங்க, ஆசரிப்பு கூட வாசலே தேவன் நின்று கொண்டிருப்பாரு. உங்களுக்கு விரோதமா யார் எழும்புறாளோ அவங்க உங்களை வெட்கப்படுத்தாதபடி, அவர் உங்களை தொட முடியாதபடி, அவங்க உங்களை கொள்ளாதபடிக்கு தேவன் ஆசரிப்பு கூட வாசலிலேயே உங்க தலைக்கு மேலே நின்று உங்களுக்காக ஒரு வைராக்கியமான தேவன் ஆராய்த்து கொண்டிருக்க. பிரியமானவர்களே, நீங்க பார்க்கறது சாதாரணமான தேவன் ஆராதிக்கல. யோசுவாவை காலேபு சாதாரணமான விசுவாசிங்க தான். அவங்களுக்கு தேவன் பெரிய பெரிய காரியங்களையோ பெரிய வல்லமைகளையோ அந்த நாட்களில் பெரிய பொறுப்புகளையோ தேவன் அவர்களுக்கு கொடுக்கல. அவங்க மோசேக்கு கீழே இருந்த சாதாரணமான விசுவாசிகள், மோசேயுடைய சொல்படி கேட்க சாதாரணமான மனிதர்கள். அந்த சாதாரண மனிதர்களை கல்லெறிய வேண்டும் என்று இஸ்ரவேல் எப்ப நினைக்கிறாங்களோ தேவன் இறங்கி வரார். ஆசரிப்பு கூடாது சொல்லுதோமா, இவன் விசுவாசியா இருந்தாலும் இவன் ஏன் பிள்ளைங்க, இவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன், இவன் ஏன் பிள்ளை. மோசேக்கு மாத்திரம் தான் சீதை மேல இறங்கி வருவேன் இல்ல, விசுவாசிக்கிற எவன் மேல ஆனாலும் சரி, எவன் மேல கல்லெறிய போனாலும் சரி, நான் வந்து ஸ்தலத்தில் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டருக்கு மாத்திரம் தான் தேவன் பாதுகாப்பாரா? கிடையாதுங்க. விசுவாசம் இருந்தீங்கன்னா உங்களுக்காக செங்கல் 2ஆக பழக்கு. நீங்க பக்தி வேகம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் தலைகளாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலேபுக்காக யோசுவாவுக்கும் கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கு முன்பாக பிரகாசமா நின்று, நல்லா தெரிஞ்சுக்கங்க, விசுவாசமாய் விசுவாச பிள்ளையா இருந்த யோசுவாக்காகவும் காலேபுக்காகவும் கர்த்தர் என்ன பேசுறன்னு வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். காலேபையும் யோசுவாவையும் கல்லெறிய போகும்போது தேவன் வழிமறிச்சு நிப்பாட்டிட்டு சொல்றாரு, எது வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நான் பொறுமையா இருப்பேன், எது வரைக்கும் நான் அடக்கி கொண்டு இருப்பேன். என் பிள்ளையவே கல்லெறிய வந்துட்டாங்கல்ல, இவங்களை ஒரு நொடி பொழுது என்ன பண்ணிடுவேன், தூக்கி கொன்றுவேன், ஒரு நொடி பொழுது அதமாக்கிடுவேன் என்று சொல்லி தேவன் மோசேயோடு பகிரங்கமா பேசிட்டு, மோசே நீ கவலைப்படாத, எத்தனை பேர்த்த கொல்றனோ அத்தனை பேருக்கு ஈடாக உடைய நான் பெரிய ஜாதியா மாட்டேன் சொல்லுமா. எத்தனை பேர் உனக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் கொன்னுட்டு அத்தனை பேரை சங்கரிச்சுட்டு, அந்த வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு வாசிங்க. அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான
ஜாதியாக்குவே. மோசேட்ட சொல்றாரு, நீ கவலைப்படாத மகனே, இவங்களுக்காக நீ காலில் விழுக வேணாம், இவங்களுக்காக நீ பரிந்து பேச வேணாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், எத்தனை பேர்த்த நான் அழிக்கிறேன், அவங்களை காட்டில நீ கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அநேகரை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. ஆனா மோசே அப்படி இல்லைங்க. மோசே சொல்லுங்க, மோசே அப்படி இல்லை. அவன் திறப்பில் இருக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே எப்படிங்க? மோசே எப்படிங்க? ஆண்டவர் சொல்ற அழிச்சிருவேன்னு சொல்லும் போது மோசே வாயை திறக்கிற, இல்ல ஆண்டவரே, நீங்க அழிச்சிங்கன்னா இந்த செய்தி யாருக்கெல்லாம் கேள்விப்படுவாங்க? பார்வோன் தேசத்துக்கு போகும், எகிப்து தேசத்துக்கு போகும், மோவாபியர் தேசத்துக்கு போகும், கானான் தேசத்துக்கு போகும், எல்லா தேசத்துக்கு போய் சொல்லுவாங்க, இவங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்த தேவன் வழியிலே இவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாமல் இடையிலே சங்கரித்து விட்டார்கள் என்று சொல்லி தேவன் உங்களை புறம் பேசுவாங்க. நீங்க அப்படிப்பட்ட தேவன் அல்ல, நீ இரக்கமுள்ளவ, நீ மனமுருக்கமுள்ளவ, நீ நீடிய பொறுமை உள்ளவ, நீ ஆசீர்வதிக்கிறவ, நீ அழிக்கிற தேவன் அல்ல, நீ ஆசீர்வதிக்கிற தேவன். யாருங்க யாருக்கு திறப்பில் நிற்கிறா? மோசே தன் ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக இல்ல, தேவனுக்கே அட்வைஸ் பண்றாங்க. சொல்லுமா, இயேசு பிதாவாகிய தேவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. பிணைக்காசு என்ன பண்ணாரு? பக்தி வேரத்தை காண்பிச்சாரு. மோசே யாருக்கு அட்வைஸ் பண்றாரு? ஆண்டவருக்கு. நீங்க பேசாம இருங்க, நானே பொறுமையா இருக்கேன், காலில் விழுகிறேன், நானே பொறுமையா இருக்கேன், நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க என்ன பண்ண தேவையில்ல, கோவமா வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி, நிப்பாட்டுங்க, உன்னை பலத்த ஜாதியாக்குவேன் என்று ஒன்று சொன்னோன்னே நமக்கு என்ன வந்திருக்கணும்? முதலாவதாக சொல்லுங்க, என்ன வந்திருக்கணும்? சந்தோஷம் தான் வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? பரவாயில்ல, இவங்க அழிச்சு போட்டு என்னவோ மாத்துறாரு. சொல்லுங்க, என்னவோ மாத்துறாரு? பலத்த ஜாதியா மாத்துவேன்றாரு. ஆண்டவர் இவனை காலில் விழுக வச்சுட்டாங்க, இவனை கொண்டு போடுங்க என்று சொல்லாம ஒரு பலத்த ஜாதியாக்கி உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாரு, உன்னை மைமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு, இதற்கு ஈடான ஜனத்தை கொடுத்துருவேன்னு சொல்றாரு. இதுக்கு மோசே சந்தோஷப்படலைங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அவர் சொன்ன உடனே பலத்ததுமான பெரிய ஜாதியாக சொல்லி ஆமென் அல்லேலூயான்னு கையை தட்டல. அடுத்த வசனம், மோசே கர்த்தரை எகிப்தியர், சொல்லுங்க, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவில் இருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனத்தை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமானதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்துணிலும் இரவில் அக்கினி துணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளும் சொல்வார்கள், ஒரே மனிதனை கொல்கிறது போல இந்த ஜனத்தை எல்லாம் நீ கொல்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியர் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினால் அவர்களை வனாந்திரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே என்று சொல்லி மோசே ஆண்டவருக்கு, சொல்லுங்க, ஆண்டவருக்கு எடுத்து சொல்றாரு. நீங்க ஒரு மனுஷனை அடிக்கிறது போல என்ன பண்ணிடுவீங்க? அடிச்சு போட்டுருவீங்க. இதனால லாபம் யாருக்குன்னா மோசேக்கு தான் லாபம். மோசேட்டு தான் வாக்கு கொடுத்துட்டார்ல, இவனை அழிச்சிடுறேன், உனக்கு என்ன கொடுத்துட்றேன் உனக்கு. அப்ப நம்ம லாபத்தை பார்ப்போமா நடத்தை பார்ப்போமா? சொல்லுங்க, எதை பார்ப்போம்? இவன் காலில் தானே விழுக வச்சா, இவன் காலில் தானே கெஞ்ச வச்சா, இந்த காலில் தானே விழுந்து என்ன பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க சொல்லி அழுக வச்சார்ல. அந்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பதாக முகங்குப்புற யார் முன்பதாக விழுந்தாரு? மோசே இஸ்ரவேலுடைய முகங்குப்புற விழுந்த இந்த ஜனத்தை கர்த்தர் அழிக்கிறேன்னு சொல்லும் போது மோசேக்கு என்ன வந்திருக்கணும்? சொல்லுங்க, என காலை விழுக்காட்டிட்டான்னு சொல்லும் போது மோசேக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனா மோசே திறப்பில் நிற்க சொல்லுமா, திறப்பில் நிற்க ஒரு மனிதனை செடினே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் அவமானப்படுத்தப்பட்ட ஜனத்துக்கு முன்பதாக அழிக்க கூடாது என்பதற்காக மோசே தேவனுக்கு முன்பதாக நிற்கிறாரு. வேணாண்டவரே, இவங்க என்ன பண்ணிடாதீங்க, என்ன பண்ணிடாதீங்க. நீங்க உன்னோட எதிரியை பக்கத்தை நிக்க வச்சு அவனை கொல்ல போறேன்னு சொன்னா, ஆண்டவரே முதலாவது அவனை கழுத்துல வெட்டுங்க, அடுத்து அவனை அங்க வெட்டுங்க, இங்க வெட்டுங்க, அவனை மிதிச்சு போடுங்கன்னு சொல்ற இந்த நாட்களில் மோசே ஜனத்துக்காக
திறப்பல் என்றாருங்க. இன்னைக்கு அந்த குணம் யாருக்கு இருக்குதோ, அந்த வைராக்கியம் யாருக்கு இருக்கோ, உங்களை கத்தர் மோசையை காட்டின மேன்மேலோட கத்தர் மாற்ற வல்லவராக சொல்லித்தோமா. யாருக்குங்க தேவன் வல்லமா கொடுக்கிறாரு, யாருக்கு வரங்கள் கொடுக்கிறானா, தேவனுக்காக யாரு பக்தி வைராக்கியமா ஜனத்துக்காக நிற்கிறாங்களோ, ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி, ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக ஜனங்களுக்காக யார் நிற்கிறாங்களோ அவர்களை தேவன் தேடி கொண்டிருக்கிறாரு. அவர்களை கத்தர் உண்மையுள்ளவராய் மாற்றி கொண்டிருக்கிறாரு. இப்படி மோசே நின்றபடினால அவன் 120 மரித்து போகும்போது அவன் கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வரவே இல்லை. சொல்லுவோமா, அந்த மோசே பக்தி வைராக்கியமா இருந்தபடினால தன் குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, தன்னுடைய பிள்ளைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு, இன்னும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் நிற்பானா, கர்த்தருடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இவர்களுக்காக மாத்திரம் திறப்பல் நின்றார் என்று பார்த்தா, இன்னும் அடுத்த வசனங்களை வாசித்து பாருங்க. அது கீழ் வசனம் வாசித்தீங்கன்னா, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். அப்பொழுது கர்த்தர் யாருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்கிறது சொல்லுங்க? யாருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்கிறது? மோசே கர்த்தர்கிட்ட மன்னிப்பு வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்தாருங்க. உயிர் பிச்சையை போட வச்சார். அல்லேலூயா. எதுக்காக உயிர் பிச்சை போட? திறப்பில் ஒரு மனிதன் தான் ஜனத்துக்காக. கர்த்தர் சொல்லுதோமா, தான் ஜனத்துக்காக. இது மாத்திரம் இல்லைங்க மோசே பண்ண சாக்ரிஃபைஸ், இது மாத்திரம் இல்லை. ஆனால் மோசே கோவப்பட்டார். தேவனை அழிக்க விடாதபடி மோசே தேவனுக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வனாந்தத்தில் வரும்போது தண்ணி இல்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் பேச சொன்னார். ஆனால் இந்த ஜனத்துக்காக அந்த கண்மலையை போய் என்ன பண்ணாரு? அடித்து இந்த ஜனத்துக்காக மோசே உயிர் விட்டாருங்க. திறப்பல்னு அதே ஜனத்துக்காக. அன்னைக்கு அழிச்சு போட்டிருந்தாருன்னா கர்த்தர் பல ஜாதியை மாற்றிருப்பாரு, விசுவாசமுள்ள சந்ததியை எழுப்பியிருப்பாரு, மோசைக்கு சொல்படி கேட்குற ஜனங்களை மாற்றிருப்பாரு. ஆனால் மோசே திறப்பில்ன்றபடினால அடுத்து இந்த ஜனங்களுடைய போராட்டம் மிகுதியாக ஆனபடினால இந்த ஜனத்தின் மேலே கோபம் மோசைக்கு வந்தது. ஆனால் கர்த்தருக்கு வரும்போதெல்லாம் மோசை தடுத்து நிறுத்தினாரு. கர்த்தருக்கு எப்பெல்லாம் கோபம் வச்சோ அப்பெல்லாம் மோசை தடுத்து நிறுத்தி தன்னை மீறி இந்த ஜனங்கள் படுத்தின பாடுகளால போய் கண்மலையை அடிச்சு திறப்பில் நின்ற அதே ஜனங்களுக்காக தான் உயிரை தேவன்கிட்ட கொடுத்தாருங்க. கலந்து சொல்லுத்தோமா, திறப்பில் நின்ற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோன் என்ன பண்ணாரு? ஜனத்துக்காக தான் என்ன பண்ணாரு? போய் உயிரை எடுத்து வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 10:1. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்குள்ளும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாது இருந்தான். பண்ணி அக்கினியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொடுக்கும்போது தேவன் என்ன பண்ணாராம்? 2 பேத்த அடிச்சு போட்டார். வாசிங்க, திரும்ப வாசிங்க. அவர்கள் அக்கினியும் அதே மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்கள் சந்ததியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்ததியில் புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்ததியில் செத்தார்கள். அவர்கள் பேர் என்னன்னா நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு. இவங்க 2 பேரும் யாருன்னா ஆரோனின் குமாரர்கள். ஆரோனுடைய குமாரர். ஆரோன் வந்து ஆசாரியனாக அழைக்கப்பட்டவன். இந்த ஆரோனுடைய குமாரர்கள் 2 பேரும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து வச்ச உடனே தேவனுடைய வல்லமை என்ன ஆச்சு? இறங்கி வந்துச்சு. அப்போ 2 பேர் என்ன பண்ணாங்க? செத்து போனாங்க. அந்த வசனத்துக்கு 3ஆம் வசனத்தை கடைசி வாசித்து பார்த்தீங்கன்னா ஆரோன் தன் மகன் செத்து போனா எப்படிங்க அப்பா பேசாம இருக்க முடியும்? சொல்லுங்க. ஆரோன் ஆபிரகாம் தன் மகனை பலியிடும் போது சொல்லுங்க, கெஞ்சினாரா பேசாம இருந்தாரா? சொல்லுங்க, கெஞ்சினாரா பேசாம இருந்தாரா? பேசாம போய் தன் பிள்ளைகளை பலியிட்டார். இப்போ இந்த இடத்துல தான் பிள்ளைகளை அடிச்சு போட்டா ஊழியம் செய்ய தோணுமா? ஊழியம் செய்ய தோணாதாங்க?
சொல்லுங்க, ஊழியம் செய்ய தோணுமா தோணாதா? எடுத்து வாசிப்போம். என்ன ஆகமம் 16ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அந்த ஆரோன் என்ன செய்தார் என்று பார்ப்போம். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். இப்போ யாருக்கு விரோதமா பேசுறாங்க? அதே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப யாருக்கு விரோதமா பேசுறாங்க? ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமா பேசுறாங்க. அடுத்த சம்பவத்துல இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு நிமிஷத்துல உங்க என்ன பண்ணிடுவேன், அதமாக்குவேன் என்று சொல்லும்போது அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோன் நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்ததியிலிருந்து கடுங்கவும் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றார். மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருந்தவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை தான் மகனுக்காக அழுகாத ஆரோன், தான் மகன் சுட்டரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பேசவே முடியாம இருந்த ஆரோன், தான் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது தூப கலசத்தை எடுத்துட்டு போய் வாதை வருகிறவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் நடுவுல போய் தான் உயிரை கொடுக்கும்படி நின்னாரு. தூப கலசத்தை பிடித்துக் கொண்டு நிற்கும் போது வாதை நின்று போயிட்டு நடி சொல்லுத்தோமா, தான் பிள்ளைக்காக நிற்காத ஆரோ தேவன் அடிச்சுட்டாரு, பரவாயில்ல. ஆனா இப்ப அடிச்சு கொண்டிருக்க இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் திறப்பில் நிற்க போறேன், என் உயிரே போனாலும் பரவாயில்லை சொல்லி திறப்பில் நின்ற ஆரோன். அந்த வசனம் திரும்ப வாசிங்க. மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கிற்று. அப்ப ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி அந்த வாதைக்குள்ள யார் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க? ஆரோன். பிரச்சனைக்குள்ள யார் ஓடிக்கொண்டிருக்கிறா? நீங்கள் நானும் பிரச்சனைக்குள்ள ஓடுறோமா? பாடுகளுக்குள்ள ஓடுறோமா? வேதனைக்குள்ள ஓடுறோமா? தான் பிள்ளை சாகும்போது பார்த்து கண் கலங்கி நின்று கொண்டிருந்தவர், ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தருக்கு அந்த பிள்ளைகளை பலி கொடுத்தவர் தன் ஜனங்களுக்காக திறப்பில் நின்றார். கர்த்தரை செலுத்துவோமா? தன் ஜனங்கள் அழியக்கூடாது என்பதற்காக. கர்த்தரை செலுத்துவோமா? தன் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தான் வாதைக்குள்ள ஓடுறாருங்க ஆரோன். யார் பேச்சை கேட்டு? மோசையால ஓட முடியாது. மோசே தீர்க்கதரிசி, மோசையால ஓட முடியாது. ஆனா ஆசாரியன் அழைக்கப்பட்டவன் ஆரோன். எது நடந்தாலும் பரவாயில்ல, தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மீதி இருக்கிற ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வாதை தொடங்கிற்று. வாசிங்க. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்குள்ளேயே பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் நடுவே. அப்பொழுது திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனை ஒருவனையும், இப்ப ஆரோன் எங்க நின்னாருங்க சொல்லுங்க? எங்க நின்னாரு? செத்தவனுக்கும். இப்போ ஓடி அந்த வாதிக்குள்ள ஓடி போய் செத்தவங்களை தாண்டி உயிரோடு இருக்கவங்களை தொட முடியாதபடிக்கு நடுவில் ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த நின்றவர் யாருங்க? ஆரோன். எதற்காக நின்றார்னா, தான் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக திறப்பில் நின்றாரு. தான் சொந்தம் அழியக்கூடாது என்பதற்காக திறப்பில் நின்றாரு. தன் தாய் தகப்பன் அழியக்கூடாது, தான் பிள்ளைகள் அழியக்கூடாது, என் பிள்ளையை தான் நான் பலி கொடுத்தேன், இனி யாரும் தேவனுடைய அக்கினியில சுட்டரிக்கப்படக்கூடாது, தேவனுடைய வாதியில விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன் உயிரை துச்சமாய் எண்ணி
ஆரோன் ஓடி போனாரு. ஓடி போய் தேவனுடைய கோபாக்கனிக்கு முன்பதாக தேவனுக்கு கோபாக்கனியை கொடுத்துட்டு இருக்காரு. தேவன் வாதையை கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாரு. அதற்கு விரோதமா யாரும் நிற்க முடியாது. தேவனுடைய கோபத்துக்கு முன்பதாக யாரும் ஓட முடியாது. தேவனுடைய கோபத்துக்கு விரோதமா எதுவுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட தேவனுடைய கோபத்துக்கு முன்பதாக ஒருவனால் நிற்க முடியும்னா ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டா தேவனுடைய ஊழியத்தை ஒருவனாலும் செய்ய முடியாதுங்க. ஆரோனை போல உட்காரவில்லைன்னா ஒருவனாலும் செய்ய முடியாது. ஏன் கோல் துளிக்குதுன்னா கர்த்தர் ஏன் வந்து ஆரோனுடைய கோல் துடிச்சுன்னா தான் உயிரை துச்சமா இன்னும் ஜனங்களுக்காக நின்னபடினாலதான் எங்க கொண்டு போய் கோலை வச்சாலும் கர்த்தர் துளித்து பூ பூத்து வாதுமை பழங்களை ஏன் கொடுக்குதுங்க? திறப்பில் நிற்கிறனாலதான் கொடுக்குது. பொதுமை பழத்தை கொடுப்பாரு, துளிருடைய செய்வாரு, வாதுமை கொடுப்பாரு. உன் கோல் துளிக்கணும் வேகமா கைத்தறி பெற்றுக்கணும்ல. இதற்கு பின்பதாக ஒரு பாடு இருக்குது, இதற்கு முன்பதாக ஒரு கண்ணீர் இருக்குது, இதற்கு முன்பதாக ஒரு வேதனை இருக்குது. தன் 2 பிள்ளைகளையும் அக்கினினால சுட்டெரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அன்னி அக்கினியை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடிச்சு போட்டாரு. அடிச்சு போட்டாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்தபடினாலதாங்க அந்த புறக்கணிக்கப்பட்ட கோல் துளித்து காய் காய்ச்சி பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து அந்த சந்ததி ஃபுல்லா என்னாச்சு? பெருகுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. இன்னும் பூ பூக்கிற காலம் இருக்குது, துளிர் விடுகிற காலம் இருக்குது, வாதுமை பழங்களை கொடுக்கிற காலம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவன் வந்து ஆரோனை புறக்கணிக்கலனா? எது நடந்தாலும் என் ஆரோன் என் பிள்ளைகளுக்காக நிற்கிறவங்க. அந்த 2 சொல்லுத்தோமா, மோசே ஏன் கர்த்தர் புறக்கணிக்கலனா? என் பிள்ளைகளுக்காக நிற்கிறவங்க. அங்க 2 பேரும் சேர்ந்துதான் கண்மலை என்ன பண்ணாங்க? பேச சொல்லும்போது அடிச்சாங்க. அதே ஜனங்களுக்காக அடிச்சாங்க. அதே ஜனங்களுக்காக என்ன பண்ணாரு கர்த்தர்? இந்த ஜனங்களுக்காக நீ எவ்வளவோ போராடனே இல்லை, இந்த ஜனங்கள் உன்னை கோவப்படுத்தி உன்னை விழுக பண்ணிட்டாங்களே என்று சொல்லி தேவன் சொல்ற உங்க 2 பேரும் கானானுக்குள்ள போக மாட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மோசே யாரும் கண் கலங்கினாங்களா? இல்லை, நீ எங்க சொல்றீங்களோ அங்க வரேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் தேவ சமூகத்தில் அவர்களே தன் உயிரை விட்டாங்க. கடந்த 2 சொல்லுத்தோமா, திறப்பில் இருக்கிற மனிதனை நான் தேடினேன். பக்கத்தை சொல்லுங்க, நான் இருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அக்கினிக்குள்ள தேவ கோபாக்கனிக்குள்ள நடந்து போகிறதுக்கு என்ன வேணும்? திறப்பில் இருக்க வேணும். அல்லேலூயா. தேவனுடைய கோபத்தை மாற்றணும்னா, பாவ நிவர்த்தி உண்டு பண்ணணும்னா பிணைக்கேச போல ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். சோதமகுமார் அழியக்கூடாதுன்னா ஆபிரகாம் மேல ஒரு ஒப்புருவதல் வேணும். ஒரு திறப்பில் நிற்கணும். தான் பிள்ளைய பலி கொடுக்க சொன்னாலும் கொடுக்க ரெடி. ஆனா என்னுடைய ஜாதியோ என்னுடைய சந்ததியோ தேவனுடைய கோபாக்கில சாவக்கூடாது என்பதற்கு ஒரு வெறி இருந்துச்சு ஆபிரகாமுக்கு. தன்னை ஒப்பு கொடுத்து தன் ஜனத்தை அவர் மீட்டு கொண்டான். மோசேயும் ஆரோனும் தன்னை ஒப்பு கொடுத்து தன் ஜனங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தாங்க இயேசுவும் செஞ்சாரு. தன்னை இந்த பூமிக்கு கொடுத்து உங்களை என்னை அவர் மீட்டிருக்க. கடந்த 2 சொல்லுத்தோமா, அவரே ரத்தத்தை கொடுத்து அவரே இந்த பூமியில இறங்கி வந்து அவரே ஜனங்களுக்காக ரத்தத்தை கொடுத்து அவரே திறப்பில் நின்று உங்களை என்னை அவர் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதையும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். தாவீது வந்து நிற்பாரு. யார் இந்த பெலிஸ்தியன்? இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற இவன் யார்? இஸ்ரவேல் நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். நீ புறக்கணித்தல் இராணுவங்களின் தேவனோட வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நடுங்குது. ராஜா சவுல் நடுங்குறாரு. தன்னுடைய சகோதரர்கள் 7 பேர் அந்த கோலியத்தை பார்த்து நடுங்குறாங்க. ஆனா தாவீதுக்கு ஒரே ஒரு எண்ணம், தேவனை நிந்திக்க இவன் யார்? என் தேவனுடைய பிள்ளைகள் ரத்தத்தால் கழுவப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்க இவன் யார்? தனக்கு வளர்ச்சி இல்லை. அந்த கோலை தூக்கிட்டு போற அளவுக்கு, அந்த பட்டயத்தை தன்னுடைய உடம்புல சுமக்கிற அளவுக்கு பலன் கிடையாது. அந்த பட்டயத்தை தூக்கி போட்டு அவன் கீழே விழுந்துருவான். அந்த அளவுக்கு அவனுடைய பலவீனமான ஆளு. ஆனா என்ன ஒன்று இருந்துச்சுன்னா வைராக்கியம் இருந்துச்சுங்க. என்ன ஒன்று இருந்துச்சுன்னா திறப்பில் இருக்கிற என்ன இருந்துச்சுங்க. எப்பேற்பட்ட முன்னாடி இருக்காள் என்னோட பெரிய ஆளா இருந்தாலும் என் கூட இருக்கிற ராணுவங்களின் தேவ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனை வச்சிருக்கிறேன். அவர் சும்மா விட மாட்டாரு. அவர் என் சந்ததியை மாற்றுவாரு. இன்னைக்கு நான் திறப்பில் இருக்கிறதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இன்னைக்கு நான் திறப்பில் நின்று இந்த கோலியத்தை கொண்டுட்டு நானும் செத்து போவேயானா இந்த இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும்னா நான் ரெடி என்று சொல்லி அவன் மரணத்தையும் சந்திக்க தாங்க ரெடியா போனா. ஒன்னு நான் சாகணும், இல்லைன்னா யார் சாகணும்? கோலியத் சாகணும். ஆனா யார் விடுவிக்க போனோம்? இஸ்ரவேல் விடுவிக்க போனோம். அது ஒரு எண்ணம் தாங்க யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு. தேவன் அதை பார்த்துட்டு சும்மா விடுவாரா? நீ போ மகனே. 5 கோல்ல ஒரே கல்லே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கோலியத்தை வீழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் இருக்கோ பலன் இல்லையோ,
வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. பார்த்து சொல்லுங்க, உன்கிட்ட என்ன இருக்கோ என்ன இல்லையோ எதை விட்டுறாதீங்க? வைராக்கியத்தை விட்டுறாதீங்க, திறப்பில் இருக்கிறத விட்டுறாதீங்க. அவர் உங்களை பயன்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா சொல்லுவாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாகாலை அண்டி கொண்டு இருக்கிறாங்க, பாகாலை தேவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் ஒரு என்ன சொல்ல போறேன், வானத்துல பனியும் மழையும் பெய்யக்கூடாது. ஆகாப் சொல்றாரு, இஸ்ரவேல் நடுங்க பண்ணிடும் நீங்க நல்லவா, இஸ்ரவேலை கலங்க பண்ணிடுவ நீர் அல்லவா? நான் கலங்க பண்ணல, நீங்க எல்லாரும் தேவனை விட்டுட்டு என்ன பண்றீங்க? வேற தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவனை என்ன தூஷிச்சிட்டீங்க. நான் சொல்றதை செய்யுங்கன்னு சொல்லி 2 காளைகளை தெரிந்து கொண்டு ஒரு காளையை நீங்க என்ன பண்ணுங்க? ஆராதிங்க. ஒரு காளையை நான் ஆராதிக்கிறேன். ஏன் நான் கூப்பிடும்போது என் ஆண்டவர் ஒருவர் கலந்து சொல்லுதுமா, திறப்பில் இருக்கிற எனக்காக தேவன் பட்சிக்கிற அக்கினி இறங்கி வருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கு சரி செய்ய வேண்டிய வேலை இருக்குங்க, நான் பலிபீடத்தை செப்பனிட வேண்டிய வேலை இருக்குங்க. அவர் சொன்ன அவர் இறங்கிடுவான்னு தெரியும், எலியாவுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றாரு? காளைகளை சந்து சந்தா வெட்டி கட்டைகளை கொண்டு போய் அடுக்கி அதுக்கு மேல என்ன பண்றாரு? குடங்கள் நிறைய தண்ணி ஊத்தி பத்த வச்சா கூட தீ பத்தாத அளவுக்கு என்ன பண்ணிக்க சுத்தி தண்ணி வாய்க்கால் வழியா என்ன வச்சான்? ஓடிச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் செப்பனிட வேண்டிய வேலைகள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலும் சீர்படுத்த வேண்டிய வேலை இருக்குது. தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கார், இல்லை என்று சொல்லவில்லை. தேவன் உங்களை திறப்பில் இருக்க அழைத்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில செப்பனிட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்க வேண்டியதுக்கான சில காரியங்களை நான் புறக்கணிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு, நான் செப்பனிட வேண்டிய காரியங்கள் இருக்கு, நான் ஒதுக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நான் சரி செஞ்சுட்டேன்னா பக்கத்தை சொல்லுங்க, ஒரு அக்கினியா இறங்கிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் ஜெபிக்க ஜெபிக்க ஓ நெருப்பாய் இறங்கிடுவா இந்த தெய்வம். சொல்ல, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பா. அதே எலியாட்ட தேவன் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலையும் ஆகாபுக்கு பயப்படாத. எத்தனை பேர்த்த வச்சிருக்கிறேன்? 7000 பேர்த்த. ஆனா யாருங்க ஒருவன் வெளியே தெரிஞ்சானா? திறப்பில் இருக்கிற ஒருவன் வெளியே தெரிஞ்சா சொல்லுமா? இன்னைக்கு சபையில 7000 பேர் உட்கார்ந்தாலும் சரி, சபையில 10,000 பேர் உட்கார்ந்தாலும் சரி, இல்ல 10 பேர் உட்கார்ந்தாலும் சரி, நான் ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஒருவன் பாகாலின் படைகளை, அந்த வைராக்கியம். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், ஓ நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் எப்படி இறங்குவாரா? நெருப்பா இறங்கிடுவா இந்த தெய்வம் நெருப்பா. சாதாரணம் அல்லங்க, இந்த தெய்வம் நெருப்பா. இந்த தெய்வம் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. சலரலரபோ அசைவாடும் எங்கள் அக்கினி. சொல்லுவாரு, நான் பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் இருக்கிறாங்க. ஆனா 7000 பேர் இருந்தாலும் கர்த்தர் என்னை தெரிந்து விடுங்க. சொல்லுமா, 7000 பேர் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகளை மாற்றும்படி, பாகாலை தேவனாய் கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய வழிகளை திருப்பும்படி, அந்த ஜனங்களுடைய மனக்கண்களை திருப்பும்படி, அந்த ஜனங்களுடைய சிறையை திருப்பும்படி நான் ஒருவன் மாத்திரம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவனை தேடி கொண்டிருக்கிறார். 7000 பேர் அவர் தேடலைங்க, ஒருவனை தேடி கொண்டிருக்கிறார். பார்த்து சொல்லுங்க, நான் தான் அந்த ஒருவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒருவன் ஜெபத்துக்கு அவர் தலையசைப்பார். பார்த்து சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு தலையசைப்பார். என் ஜெபத்துக்கு தலையசைச்சு எப்படி இறங்குவாரா? நெருப்பா இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கடைசியாக யோவான் 2:17. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். சீசர்கள் இயேசு எப்படிப்பட்டவருங்க சொல்லுங்க? அன்பானவர், பாவங்களை மன்னிக்கிறவர், குறைகளை மாற்றுகிறவர், உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தேடி தேடி வந்து சுகமாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆனா வைராக்கியம் வந்துட்டா, என் தேவ சமூகத்தில் வைராக்கியம் வந்துட்டா, அவர் அன்பானவர் அல்லங்க, அவர் கிருபையுள்ளவர் அல்லங்க, அவர் சாதாரணமானவர் அல்லங்க, பயங்கரமான பராக்கிரமசாலி சொல்லுதோமா, அவர் அன்பானவர் தான். ஆனா வைராக்கியம் வந்துருச்சுன்னா என் தேவனை ஒருவனாலும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் வைராக்கியம் சவுக்கு என்ன பண்ணிடுவாருங்க, எடுத்து சபையை சீர்படுத்தினாரு. என் தேவனுக்கு முன்பாக நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருப்பேன் என்று எழுதியிருக்கிறதை சீசர்கள் நினைவு கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் பக்தி வைராக்கியம் தன் ஜனத்துக்காக எதை வேணாலும் செய்வாருங்க, தேவனுக்காக எதை வேணாலும் செய்வாருங்க. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறாரு. திறப்பில் இருக்கிற ஜனங்களை எதிர்பார்க்கிறாரு. அவர் நோக்கி பார்க்கிற ஜனங்களை அவர் எதிர்பார்க்கிறாரு. இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே. ஏதாவது ஒரு காரியங்களை உங்களை கொண்டு செய்யும்படியே தான் கர்த்தர் ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்க வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தீத்து எடுத்து வாசிப்போம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சொல்லுவோம் உச்சாம கரந்தரட்டி, அவர் பக்தி வைராக்கியம் நமக்கு உருவாகும்படியாக, பக்தி வைராக்கியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியையும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவகம் பண்ணும்படி தேவன் என்ன பண்ணாராம், நம்மை சுத்திகரிக்கும்படி. சொல்லுங்க, நம்மை சுத்திகரிக்கும்படி. சத்தமா வசிங்க, உங்க இதயத்தை கையெடுத்து சொல்லுங்க. நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கதை சொல்லுமா, யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? ஜனங்களுக்காக. திறப்பில் நின்று தன்னோட உயிரை கொடுத்து அவர் ரத்தத்தினால கழுவி தம்மை தாமே இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தாரு. எதுக்குங்க? இந்த உலகத்தில் உங்களை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றும்படி, இந்த உலகத்தில் வேதனை இல்லாமல் மாற்றும்படி, இந்த உலகத்தில் உங்களுக்கு துக்கம் இல்லாமல் மாற்றும்படி, இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் மாற்றும்படி தேவன் என்ன பண்ணாரு? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு. இப்போ கடைசி அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். மத்தேயு 26:38. தேவன் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே வார்த்தை மத்தேயு 26:38. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினான். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றால் திரும்ப அவர் ஜெபம் பண்ண போனாரு. 43ஆம் வசனம், அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தையிலேயே சொல்லி ஜெபம் பண்ணினார். தேவனுடைய கடைசி நேரம், ஜனங்கள் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த போறதுடைய கடைசி நேரம், உங்களை மீட்டெடுக்கும்படியான கடைசி நேரம், அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது தம்முடைய சீசர்ல கூப்பிட்டு 2 பேர்த்த கூப்பிட்டு 1 மணி நேரமாவது திறப்பில நிற்க முடியாதா? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ண முடியாது. ஏன் உங்களை ஜெபம் பண்ண சொல்றேன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு தான் அவர் உங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காரு, திறப்பில நிற்க. அவர் அவருக்காக சொல்லல, இதற்கு நான் போனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில சோதனை வரும், நான் போனதுக்கு அப்புறம் நீங்க அடிக்கப்படுவீங்க, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க கல்லறியப்படுவீங்க, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க உலகத்துல எவ்வளவோ சோதனை சகிக்க வேண்டியதா இருக்கும், அதுக்காக நீங்க 1 மணி நேரமாவது. நீங்க ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது திறப்பில் இருக்கிற ஒரு மனிதனை, உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு, உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக மரிச்சாரு, உங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, தம்மை தாமே இந்த பூமியில நமக்காக, அந்த வசந்தம் நல்ல வாசித்தீங்களா, நெஞ்சில கை வச்சு, நமக்காக அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில ஒப்பு கொடுத்தாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த காரியம் என்ன வந்துச்சு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து. எத்தனை பேர் 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத சபை விசுவாசிகள் இங்க இருக்கிறோம்? 1/2 மணி நேரமா ஜெபிக்க முடியாத விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களே நீங்க யோசித்து பாருங்க. பக்கத்துல, உங்க பக்கத்துல அதை ஏசப்பா நின்னுட்டு இருக்காரு, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க என்ன வேணான்னு சொல்லலாம், ஆனா அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே. அந்த தேவன் சபைக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர் ஒரு நாள் இறங்கி வருவார். அந்த பக்தி வைராக்கியத்தில் இறங்கி வருவாரு. அப்ப மகன் பிள்ளை பேரையும் பார்க்க மாட்டாரு. அப்ப யார் திறப்பில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு சிங்காசனம் உட்கார வச்சு உங்களை அழகு பார்க்கிறவரா இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனத்துக்காக திறப்பில் இருக்கிறவளை தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஒரு மனிதனை காணேன். இந்த யாரெல்லாம் திறப்பில் நிற்க போறீங்க? ஆனால் பேதுரு அதை புரிஞ்சு கொண்டாருங்க. பின்னாடி அதை என்ன பண்ணாரு, புரிந்து கொண்டாரு. தேவனுக்காக சகல காரியங்களை செய்து மறிக்கும் போது கூட, நான் ஏசப்பா போல நேர சிலுவையில் அடிக்காதீங்க, அதுக்கு நான் பாத்திரனல்ல, என்னை தலையில அடிங்கன்னு சொல்லி வைராக்கியம், பக்தி வைராக்கியம் பேதுருக்குள்ள எப்போ உருவாச்சு? கடைசியில் தேவன் செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து அந்த வைராக்கியம், பக்தி வைராக்கியம் பேதுருக்கு உருவானதுக்கு அப்புறம் சிலுவையில் தலையிலாக அடிக்கப்பட்டார். அந்த வைராக்கியம் எப்படிங்க வந்துச்சு? அன்னைக்கு அந்த வைராக்கியம் கூட இல்லாமல் நம்ம இருக்கிறோம். சிலுவையை பார்த்து பயந்த பேதுரு நம்மளையும் தூக்கி சிலுவையில் அடிச்சிடுவாங்களோ என்று சொல்லி அந்த ஸ்திரியை பார்த்து இவர் யார் என்று தெரியாத சொன்ன பேதுரு, எப்போ வைராக்கியம் உள்ள வந்துச்சோ, எப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாரோ, எப்போ வல்லமை உள்ள வந்துச்சோ, அந்ததுக்கு அப்புறம் தைரியமா பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. நீங்க சிலுவையில் அடைத்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கணும் என்று சொல்லி தைரியமா பேசினாங்க. இந்த தைரியமும் இந்த பக்தி வைராக்கியமும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க திறப்பில் இருக்கிற பிள்ளைகளா மாறிடுவீங்க. அதை நன்றி சொல்லுத்தோமா? அப்ப இரவுல கர்த்தர் பாப்பாரு, உங்களை பாப்பாரு. திறப்பில் இருக்கிற ஒரு மனிதனை தேடினே, அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன், அவர்களை கொண்டு நான் அற்புதம் செய்ய போறேன், அவர்களை கொண்டு மாரம்படியா மாற்ற போறேன், அவர்களை கொண்டு இந்த திண்டுகளை மாற்ற போறேன், அவர்களை கொண்டு தமிழ்நாட்டை மாற்ற போறேன், அவர்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லி திறப்பில் இருக்கிற மனிதனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி என் தேவன் நம்ம பேர்ல பெருமைப்படுகிற தேவனா இருக்காது. நான் எலியாவை கண்டுபிடித்து, எலிசாவை கண்டுபிடித்து, இன்னைக்கு உங்க பேரை பற்றி சொல்லுங்க, அவர் என்னையும் கண்டுபிடித்து விட்டாரு. என்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு லைட்டா கண்ணீர் வந்திருக்கும், தப்பில்லை பலி கொடுக்க போகும்போது கண்ணீர் வந்திருக்கும். ஆனா பக்தி வைராக்கியம் இருந்தபடினால எது நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக நிற்பேன் என்று சொல்லி நின்னாரு. தேவன் அவனை என்ன பண்ணாரு, பெரிய ஜாதியா மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க உங்களையும் அவர் தான் பெரிய ஜாதியா மாற்ற வல்லவராக இருக்காரு. நீங்க நோக்கி பாருங்க, ஆரோன் தான் பிள்ளையை செத்த போது கூட அவன் பெருசா என்ன பண்ணல, கண்ணீர் வடிச்சிருப்பாரு, வெளியே காமிச்சுக்கல. ஆனா தன் ஜனத்துக்காக ஓடி போய் வாதையை நிப்பாட்டினவர். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க தேவனுடைய நாமம் எழுப்புவதற்காக நீங்க வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, உங்க சந்ததி மேல சந்ததியை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க போறாரு. பிணைக்காசு ஒன்றுமே இல்லாத விசுவாசியா இருந்தா அவனை கத்தர் ஆசாரியனாக மாற்ற அளவுக்கு அந்த பக்தி வைராக்கியம் மிகவும் மென்மையுள்ளதா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்தீங்கன்னா, உங்களையும் ஒரு ஆசாரியராக, உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக, உங்களை ஒரு அப்போஸ்தலராக, உங்களை ஒரு லேவியராக, உங்களை கொண்டு அற்புதம் செய்கிறவராக தேவன் மாற்ற ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கொண்டு நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானே, இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றுவீராக. திறப்பில் இருக்கிற ஒரு மனிதனை தேடினே கண்டுபிடியேன் என்று சொன்னீரே ராஜா. எங்க பிள்ளைகளை நீங்க கண்டுபிடித்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளை திறப்பில் நிற்கப்படுறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொருவரும் எழுப்புவீராக ஜெபிக்கிற ராஜா. எங்க குறைவுகளை எல்லாவற்றையும் மன்னிங்க. உடைய பலத்த உள்ளமையினால் மூடுங்க. உடைய கிருபை எங்க மத்தியில் வெளிப்படட்டு. நீர் மகிமைப்படும். எல்லா துதிகளும் மகிமைக்கு செலுத்துகிறேன். காத்துக்குள்ளும் மகிமைப்படுத்தி இறங்கி வரும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமாம். எல்லாரும் எழுப்பி நின்று கொண்டு ஒரு சில நிமிடங்கள் அவரை நோக்கி பார்க்க போறோம்.